கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் மாணவி பிரேமாவுக்கு உறுதியளித்தபடி தென்காசி மாவட்டம் கடுநீர்குளம் பகுதியில் அவரது பெற்றோருக்காக கட்டப்பட்டு வரும் வீட்டின் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் அவர் சிலம்பம் சுற்றி வரும் காட்சிகளை நேரடியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, முதலமைச்சரின் பயணத்திட்டத்தை விவரிக்கலாம். 2 நாள் பயணமாக தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்காக வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் நேற்று இரவு திருநெல்வேலி மாவட்டம் அரியநாயகிபுரத்தில் இருக்கக்கூடிய தனது உறவினர் வீட்டில் தங்கினார். இன்று காலை அங்கிருந்து புறப்பட்டு ஆலங்குளத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தின் சார்பில் அந்த வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில அந்த ஆலங்குளத்தை அடுத்த அத்தியூத்து பகுதியில் இருக்கக்கூடிய கடுநீர்குளம் அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவி பிரேமா அவர் 4 முதல்வர் திட்டத்தில் கலந்து அதன் மூலமாக படித்து BE பட்டம் பெற்றிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவர் 4 முதல்வன் திட்டத்தின் மூலமாக பெற்று வந்தாலும் கூட அரசினுடைய திட்டத்தின் மூலமாக அவர் அரசு சார்பில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது பெற்றோர் குடிசை வீட்டில் வாழ்வதாகவும் ஒழுகும் வீட்டில் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தென்காசி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கமல் கிஷோர் அவர்களுக்கான வீட்டுமனை பட்டாவை வழங்கினார். தற்போது அங்கு வீடு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தமிழக முதலமைச்சர் அந்த பகுதியில் ஆய்வு செய்து அவர்கள் பெற்றோரோடு இணைந்து பணம் எடுத்துக் கொண்டார். அந்த பகுதியை சார்ந்த மக்களும் முதலமைச்சரோடு இணைந்து பணம் எடுத்துக் கொண்டார்கள். அந்த பகுதியை ஆய்வு செய்த பிறகாக முதலமைச்சர் தற்போது மேடை நோக்கி, அதாவது அரசு விழா நடைபெறக்கூடிய மேடை நோக்கி இலத்தூர் பகுதியை மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதையடுத்து இலத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, அதாவது 1 லட்சமாவது வீடு, கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் 1 லட்சமாவது வீடு, அந்த வீட்டிற்கான அந்த வீட்டினுடைய சாவியையும் அதனுடைய உறவினரிடம் வழங்க இருக்கிறார். முதலமைச்சருக்கு அங்கு வரவேற்பு அளிக்க மாணவர்களுடன் வந்து முதலமைச்சர் சிலம்பம் சுற்றி வந்த காட்சிகளையும் பார்த்தோம். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் தென்காசி மற்றும் தூத்துக்குடி சென்றிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம்.